இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன கிச்சடி பாலிடிக்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, மொத்தமா 10 தலைவர் போட்டோ போட்டா யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு. அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க, அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க? ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க, மூன்றுக்கு வேணா மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது. இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால் மிடில் கிளாஸ், சோகால் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரல் நீங்க உயர்த்தி கேட்கணும். இந்த அரசியல்னால எனக்கு லாபம் என்ன, எனக்கு நஷ்டம் என்ன, அது கேட்காத வரைக்கும் இதே மாதிரி எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியலை மட்டும். அதான் மத்திய அரசு நேற்று ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க. 2024 பிப்ரவரி நாங்க இந்த டங்ஸ்டனுக்காக டெண்டர் கொண்டு வந்தோம். மாநில அரசு கிட்ட கருத்து கேட்டோம். மாநில அரசு கருத்து சொன்னாங்க. ஆனா எங்கேயும் மாநில அரசு எதிர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துற. 20 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 1.76 ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் சொன்னாங்க. டெண்டர் போட்டாச்சு, ஒரு நிறுவனம் எடுத்தாச்சு, ஹிந்துஸ்தான் ஒரு ஜிங்க் எடுத்தாச்சு. நவம்பர்ல 10 மாதம் கழித்து தமிழக அரசு எதிர்ப்பு சொல்லாம 10 மாதம் கழித்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க. இதைத்தாங்க நாங்க எதிர்க்கிறோம், இதைத்தான் எதிர்க்கிறோம். பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவதை மட்டும்தான் எதிர்க்கின்றோம். பிரச்சனையா முதல்ல சொல்லுங்க. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நான் கையெழுத்து போட்டேன், ஆனா தெரியாம போட்டுட்டேன் 10 வருஷம் கழிச்சு சொல்லாது. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டெல்லி போய் சண்டை போட்டு அந்த மீத்தேன் திட்டத்தை நிறுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு வந்திருக்கு. டெண்டர் இஷ்யூ பண்ணது உங்களுக்கு. அதனால எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லாம இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான், அதை நாம சயின்டிபிக்கா பேசணும். கண்டிப்பா எதனாலையும் 100% லாபம் கிடையாது, எதனாலையும் 100% நஷ்டம் கிடையாது. எதை எடுத்தாலும் இட்ஸ் அ காம்ப்ரமைஸ், சென்ட்ரல் இருக்கும். தொழிற்சாலை வந்தா பிரச்சனை தான், ஆனா வேலை வாய்ப்பு வரும். சுற்றுச்சூழல் கெடும், என்னதான் சொன்னாலும் 1% கெடும். தொழிற்சாலையும் வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும். அதே நேரத்தில் சுற்றுச்சூழலும் கெடக்கூடாது, மக்களும் அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது, பூர்வீக குடிகள். இதை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்காங்களா? கிடையாது. விரல் விட்டு என்ன முடியுங்களா தமிழகத்துல? கிடையாது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், வாய்ஸ் ஆஃப் கோவை வருகின்ற காலத்துல இந்த மேடையில நிறைய அரசியல் கட்சியை சார்ந்த எல்லா விதமான சித்தாந்தம் இருக்கக்கூடியவங்க. ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுடைய மேடையில சொல்றார், நான் 5 பெருமாள் கோயிலை இடிச்சேன் அப்படின்னு. அவரே வந்து பேச சொல்லுங்க, தவறு கிடையாது. எங்களை போன்ற எத்தனையோ மனிதர்கள் சொல்றோம், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இங்கே வரும் பொழுது தமிழகத்தில் என்டோமெண்ட் போர்டு அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்றோம். எங்ககிட்ட கேளுங்க. அப்ப என்டோமெண்ட் போர்டு இல்ல, ஹெச்ஆர்என்சி சட்டம் இருக்காதுன்னா என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க, பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. பிளான் இருக்கா உங்ககிட்ட? இல்ல சும்மா உங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்காது, என்டோமெண்ட் போர்டு இருக்காதுன்னா அதை யார் நிர்வகிப்பாங்க? அவங்களே உட்கார வச்சு கேளுங்க. இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன கிச்சடி பாலிடிக்ஸ். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து, இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம், இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, இந்த தலைவர் போட்டோ இங்க போடு, மொத்தமா 10 தலைவர் போட்டோ போட்டா யாரும் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு. அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க, அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க? ரச சாதம் சொல்லுங்க, சாம்பார் சாதம் சொல்லுங்க, தயிர் சாதம் சொல்லுங்க, மூன்றுக்கு வேணா மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது.